ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இது மாதிரி திங்ஸ் எல்லாம் எப்படி பெஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசராக மாற்றலான்னு எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐடியா நம்பர் 1, நான் இதுக்காக இது மாதிரி ஒரு வேஸ்ட்டாக வச்சுருந்தா பாக்ஸை தாங்க எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அது கேப்பில் நான் கட் பண்ணிக்கிற மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கத்தியை ஹீட் பண்ணி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கத்தியில் கட் பண்ணும் பொழுது பார்த்து சேஃபாக கட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு ரவுண்டாக கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண போர்ஷனை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் கட் பண்ணி அந்த போர்ஷனை நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா, இதை நீங்கள் கிச்சன் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைங்களோடைய ஸ்டடி டேபிள் ஆர்கனைசராகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டரில் இருக்கக்கூடிய கேப்பில் இது மாதிரி சின்ன சின்ன ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் குழந்தைங்களோட டேபிளில் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் இதில் ஸ்கெட்ச் பென்சில்ஸ் எல்லாம் எங்கிட்டாவது மிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன லெட்டு, பென்சில் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 2, நான் இப்போ யூஸ் பண்ண அந்த மூடியவே தாங்க எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கிச்சனில் ஆயில் பாட்டிலிருந்து ஆயில் லீக் ஆகி நம்ம எதில் வச்சாலும் அந்த ஆயில் ஃபுல்லாக அந்த ட்ரே ஃபுல்லாக லீக் ஆகிடும். ஸோ அதுக்காக இந்த மூடியை கீழே வச்சுட்டு அந்த ஆயில் பாட்டிலை மேலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆயில் லீக் ஆகாமல் இருக்கும். இந்த மூடியிலே இருக்குங்க. அந்த ட்ரேவும் பார்க்க நீட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 3, இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியான்னு தான் சொல்லணும். பாருங்கள், இது மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டப்பாவோட மூடியை தாங்க எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதில் ரெட் கலர் பெயிண்ட் வச்சு வெல்கம் அப்படின்னு ரைட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது போல் எழுதிட்டு அங்கங்கே சின்ன சின்ன ஹார்டின்ஸ் மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதோட சென்டரில் ஸ்டிக்கர் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஒட்டி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மூடியிலேயே மேல் பக்கமாக நம்ம ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு அதை ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஒரு த்ரெட்டு வச்சு கட்டி விட்டுறலாம். இதை உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸில் மாட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்த ஒரு வேஸ்ட்டு மூடியை வீட்டுக்கு உபயோகமாக மாற்றியாச்சு. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஐடியா நம்பர் 4, இது மாதிரி வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்து அதை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடுத்து நான் இப்போ யூஸ் பண்ண அந்த மூடியை தாங்க யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். அதில் இப்போ அந்த சென்டராக இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து இது மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் எப்படி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நிறைய ஐடியாஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோங்க. உங்கள் ஃப்ரீ டைமில் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போது இந்த அளவுக்கு சென்டரில் கட் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் சுற்றி க்ளூ அப்ளை பண்ணி அதை அந்த வாட்டர் பாட்டில் மேலே இது போல் ஒட்டி எடுத்துக்கிறேன். இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா, இதை நீங்கள் கிச்சன் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டடி டேபிள் ஆர்கனைசராகவும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ளவர் வாஷாகவும் வச்சுக்கலாங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இதில் போட்டு அந்த வாட்டர் பாட்டில் தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மேலே ஏதாவது பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதில் நான் ஸ்பூன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி காட்டியிருக்கேன். அப்படி இல்லைன்னா இது மாதிரி பென் எல்லாம் இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஐடியா நம்பர் 5, நான் இதுக்காக இது மாதிரி பெருசாக ஒரு மூடி டப்பாவோட மூடியை தாங்க எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி சின்னதாக ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை இந்த அளவுக்கு ஹாஃபாக நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் இப்போ வச்சு காட்டியிருக்க மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த பொசிஷன்லேயே ஒட்டி விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதில் நான் க்ளூ அப்ளை பண்ணி இது போல் ஒட்டி எடுத்துக்கிறேன்.
இப்போது இதிலையே நான் அந்த ரெட் கலர் பெயிண்ட் வச்சு வெல்கம்னு எழுதிட்டு ஏதாவது சின்ன சின்ன ஹார்டின்ஸ் மாதிரி போட்டு ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இது மாதிரி நல்லா கிராஸாக வெல்கம்னு ரைட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் பாக்ஸை எம்டியாக விட்டால் பார்க்குறக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் அதுலேயும் ரெட் கலர் பெயிண்ட்டை வச்சு ஹார்டின்ஸ் மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கக்கூடிய அந்த ஒயிட் பாக்ஸ்க்குள்ளே இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் போட்டு வச்சுக்கிறேன். மேலே அந்த மூடியில் அந்த டாப்பில் ஒரு சின்னதாக ஹோல்ஸ் போட்டு ஒரு த்ரெட்டு வச்சு கட்டிவிட்டு இதை இது போல் ஹேங் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை உங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மூடியில் மேக் பண்ண மாதிரியே தெரியல, எவ்வளோ அழகாக ஒரு வேஸ்ட்டாக வச்சுருந்த மூடியை எவ்வளோ அழகாக யூஸ்ஃபுல்லாக மாற்றியாச்சுன்னு. கண்டிப்பாக இந்த ஐடியா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்ச ஐடியாவாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஐடியா நம்பர் 6, நான் இதே அந்த பெரிய மூடியை வச்சு இன்னொரு ஆர்கனைசர் மேக் பண்ணி காட்டியிருக்கேங்க. அந்த மூடியை எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ண ஒரு 3 கட்டப்பை ஸ்டிக் எடுத்துகிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 3ஐயும் இது மாதிரி 3 சைடில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது போல் ஒட்டி விட்டு எடுத்துகிட்டு சென்டரில் நம்ம ஏற்கனவே ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணி காட்டணும் இல்லையா, அந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி அந்த வாட்டர் பாட்டில் ஆர்கனைசரை இதில் சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போது அந்த கட்டப்பை ஸ்டிக்கு 3 மேலேயும் சின்னதாக பிளாஸ்டிக் அந்த சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த கட்டப்பை ஸ்டிக்கு மேலே இது போல் ஒட்டி விட்டு எடுத்துக்கிறேன். இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா கிச்சன் ஆர்கனைசராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டைனிங் டேபிள் ஆர்கனைசராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் டம்ளர் எல்லாம் இது மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். சென்டரில் சின்ன சின்ன ஸ்பூன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐடியா உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஐடியா நம்பர் 7, நான் இதுக்காக இது மாதிரி ஸ்வீட் பாக்ஸோடைய மூடி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 4 வாட்டர் பாட்டிலோடைய மூடியை எடுத்திருக்கேங்க. எடுத்துகிட்டு அதோடைய பேக் சைடில் அந்த இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி 4 கார்னர்லேயும் ஒட்டி விட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது போல் 4 கார்னர்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி அந்த மூடியெல்லாம் ஒட்டிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஒட்டிட்டு சென்டரில் சிறுக்குனியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா நம்ம குளிக்கிற சோப்பு, துவைக்கிற சோப்பு இதெல்லாம் வச்சு இது போல் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணியோடு வச்சாலும் அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த தண்ணியெல்லாம் கீழே போயிடும். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசராக இருக்கும்னு நம்புகிறேன். நான் இன்றைக்கி ஷேர் பண்ண ஆர்கனைசர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.